ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, ஊத்தாப்பம், சுட சுட சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. வெங்காயத்தொக்கு சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெங்காயத்தொக்கு ஒன்று செய்து வச்சுக்கிட்டோன்னா போதுங்க, எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். இந்த வெங்காயத்தொக்கு நம்ம செய்து வச்சுக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். சீக்கிரம் கெட்டும் போகாது. ரொம்ப ருசியான இந்த வெங்காயத்தொக்கு வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான வெங்காயத்தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தொக்கு செய்யறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கு. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுத்தில் எது வேணாலும் இந்த தொக்கு செய்யலாங்க. பெரிய வெங்காயம் சேர்த்து மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ கடாயில் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கு இந்த வெங்காயத்தொகுக்கு அப்போ தான் சுவையாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. இது எல்லாம் பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் 10 பூண்டு பற்களை இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் வாசனைக்கு சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்குங்க. இது எல்லாம் பொரிஞ்சது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சரிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நம்ம அரைச்ச வெங்காயத்தை சேர்க்கும் போது அதில் இருக்க தண்ணியெலாம் தெறிக்கும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. இப்போ வெங்காய பேஸ்ட்டை நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு மேலே மூடி போட்டு வெங்காயத்தை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. இதனுடைய பச்சை வாசனைலாம் போய் வரணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த பக்கம் வந்ததும் நம்ம மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் புளி கரைசல் சேர்க்குறேன். புளி கரைசல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைசல் சேர்க்குறேன். 1/4 கிலோ வெங்காயத்துக்கு இந்த அளவு புளி போதுமான அளவில் இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணீரில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். புளியினுடைய அளவுன்னு பார்த்திங்கன்னா 10 கிராம் இருக்குங்க. இப்போ புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் இதில் காரத்துக்கு 1-1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டுங்க மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கும்போது. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்க்குறேன். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது நல்லா சூரில் வதங்கி வரணும், கொதிக்க விடலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த பக்குவத்துக்கு கொதிக்க விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வரணும். அதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போய் வரணும். அந்த பக்குவத்துக்கு நல்லா நம்ம சுருளை வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல சுருளை வதங்கி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் போல் ஆச்சுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும். கட்டாயம் வெல்லம் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் விட்டுடுங்க. இந்த வெல்லமும் பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல சுருளை இன்னும் வதங்கி வரட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்ல சூரில் வதங்கி வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் பிரித்து இதாங்க கரெக்டான பக்குவம். ஈரப்பதம் இல்லாமல் இது போல் சூரில் வதக்கி எடுத்துட்டிங்கன்னா நம்ம 10-15 நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். சீக்கிரம் கெட்டு போகாது. வெளியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இத்தனை நாள் வரும். இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா 1 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. புளி கரைசல் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்து நல்லா ஈரப்பதம் இல்லாமல் சுருளை வதக்கி எடுத்துட்டிங்கன்னா இது சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த வெங்காயத்தொக்கு 1 இருந்தால் போதுங்க. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க.
இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு வெங்காய தொக்கு இருந்தால் போதுங்க. இது இன்னும் செஞ்சு நம்ம மறுநாள் 2-3 நாள் இன்னும் அந்த டைம் ஆக ஆக இன்னும் சுவை கூடுதலாக இருக்குங்க. செஞ்சு உடனே சாப்பிட்றதோட இன்னும் 2-3 நாள் செஞ்சு சாப்பிடும் போது தாங்க ருசி இன்னும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காய தொக்கை இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.